உங்களை கிட்ஸ் கார்னருக்கு வரவேற்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? சொல்லாடே சொல்லாடே. அதனால சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்ப நம்ம சொல்லாடே சொல்லாடே பாடல பார்க்கலாம். சொல்லாடே சொல்லாடே. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாடே, பறவையிடம் சொல்லாடே. அடர்ந்த காடு இறுது சென்று கரடியிடம் சொல்லாடே, கரடியிடம் சொல்லாடே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாடே, மீன்களிடம் சொல்லாடே. கற்பதெதுவும் கடினம் என்று எண்களிடம் சொல்லாடே, எண்களிடம் சொல்லாடே. இப்ப நம்ம இந்த லெசனோட பயிற்சிகளை பார்க்கலாம். பயிற்சி சொல்லி பழகுக. இப்ப எல்லாரும் என் கூட சொல்லணும். தூரம் என்று, ஆழம் என்று, இருதர் என்று, கடினம் என்று, கற்பதெதுவும், பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எண்களிடம். படித்து பழகுக. பறவை, கரடி, மீன்கள். இருண்ட, ஆழம், கடினம், தூரம், நீலவானம், அடர்ந்த காடு, பெரிய கடல். யாருக்கு எது கடினம் இல்லை? இந்த திக்க நம்ம இங்க வரையணும். இந்த டேஷ் டேஷ் தந்திருக்குல்ல, அங்க வரையணும். வரைக. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டீங்கன்னா குரங்கு இருக்கு. ஸோ அதில் 3 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நான் படிக்கிறேன். வானில் பறப்பேன். குரங்கு வானில பறக்குமா? இல்ல, அதனால இங்கே டிக் போடக்கூடாது. செகண்ட் ஒன் படிக்கிறேன். குழி பறிப்பேன். குழி தோண்டுமாடு. குரங்கு குழி தோண்டுமா? இல்ல, அதனால இதுக்கும் நம்ம டிக் போடக்கூடாது. மரம் ஏறுவேன். ஸோ குரங்கு மரம் ஏறுவுல, அதனால அங்க டிக் போட்டுருணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு போலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் படிக்கிறேன். நன்றாக பேசுவேன். மயில் நன்றாக பேசுமா? இல்ல, ஸோ அதனால அங்க டிக் போடக்கூடாது. நீரில் நிதவேன். மயில் நீர்ல ஸ்விம் பண்ணுமா? இல்ல, ஸ்விம் பண்ணல, அதனால அதுவும் தப்பு. அதனால அங்கேயும் டிக் போடக்கூடாது. நடனம் ஆடுவேன். மயில் நடனம் ஆடுவோமா? நல்லா ஆடும். இல்ல, அதனால அங்க டிக் போட்டுடணும். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன். அப்படின்னா இங்க நட்டை இருக்குல்ல, நட்டை. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க 3 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து படிக்கிறேன். வேகமாக ஓடுவேன். நட்டை வேகமாக ஓடுமா? இல்ல, அதனால அங்க டிக் போடக்கூடாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஓட்டை சுமப்பேன். நட்டு ஓட்டை சுமப்புமா? ஆமா, அதனால அதுக்கு டிக் போட்டுருணும். இப்போ நெக்ஸ்ட் பாடல் பாடுவேன். அது பாடல் பாடுமா? இல்ல, அதனால அங்க டிக் போடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் இது. ஸோ இந்த கிரீன் கலர்ல இங்கே நாய் தந்திருக்குல்ல, அதனால இங்க நாய் தந்திருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே 3 ஆப்ஷன் தந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று நான் படிக்கிறேன். மோப்பம் பிடிப்பேன். நாய் மோப்பம் பிடிக்குமா? ஆமா, நல்லா மோப்பம் பிடிக்கும்ல, அதனால அங்க டிக் போட்டுருணும். இப்ப மற்றதுல படிக்கலாம். இனி 2 இருக்குல்ல. மரம் ஏறுவேன். மரம் ஏறுமா? நாய் மரம் ஏறுமா? இல்ல, அதனால ஸோ அங்கேயும் டிக் போடக்கூடாது. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஒன் பாரம் சுமப்பேன். பாரம் சுமப்புமா இல்ல? சோ இந்த மோப்பம் பிடிக்கும் தான் கரெக்ட். ஓகேயா? முதல் எழுத்தை மாற்றி எழுதுங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆடு, பாடு, காடு அந்த மாதிரி இருக்குல்ல. சோ இங்க ஆடுன்னு எழுதிருக்காங்கல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடு காடுன்னு எழுதிருக்கணும். ஓகேயா? சோ அந்த மாதிரி இந்த ஃபில் பண்ணணும் அந்த கேப்ஸ். இப்ப நம்ம செகண்ட் ஒன்னு ஃபில் பண்ணலாம். வால். இப்ப நம்ம என்ன எழுதலாம்? பால், கால். இப்ப படை, வடை, கடை. நெக்ஸ்ட் கல், பல், சொல். சோ அந்த மாதிரி நீங்க ஓன்லி எழுதி இருக்கலாம். ஓகேயா? இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.